ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் முட்டியங்கானலேருந்து பொங்கு வளையா கிருஷ்ணா நகர் வந்திருக்கிறேங்க. கீரை வியாபாரத்தா. இங்கே அடிக்கடி வருவேங்க நானு. கீரை வியாபாரத்துக்கு. இங்கேயுமே ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க. ஏன்னா எதிர்பார்த்துருப்பாங்க. நான் 1 வாரம், 2 வாரம் வரலைன்னா, அந்த அண்ணாவ காணோம் என்னன்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால வாரத்துக்கு 1 டைமாவது இல்லைன்னா 2 வாரத்துக்கு 1 டைமாவது கீரைய எடுத்துட்டு வந்துருவேங்க இங்க. ஏன்னா ரெகுலரா வாங்குவாங்க. மீதி ஆளுகள் எல்லாம் நான் கொண்டு வர நேரத்துக்கு வேலைக்கு போயிருவாங்க. ஒரு சில பேர் மட்டும் வீட்ல இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவைங்களுக்கு மட்டும் இந்த கீரை இதாகும். ஏன்னா மத்தவங்கலாம் வேலைக்கு போயிருவாங்க. நான் 10 மணிக்கு தானே இங்க இந்த ஏரியாவுக்கே வருவேன். அதனால அவைங்கலாம் வந்து கிளம்பிருவாங்க. அப்புறம் வியாபாரம் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வந்து ஆடி வெள்ளிங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. அப்புறம் என்ன பண்றது? நம்ம வியாபாரத்த விடக்கூடாது. ஒரு சில பேர் வாங்குறாங்க. அவைங்களுக்கோசரமாவது நம்ம வந்து வியாபாரத்த விடக்கூடாது. நம்ம கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கோணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாட்டு சொரக்காய் எட்டு வந்தேங்க. ஆ பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்புறம் புளிச்சக்கீரை, மெயினா வந்து புளிச்சக்கீரை நெறையா பேரு கேட்குறாங்க. அதில அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்குங்கிறாங்க. அதனால கீரை வந்து அது தொக்கு செஞ்சாலும் 1 வாரம், 2 வாரம் வச்சிருந்தாலும் கெடாதுங்களாமா. அதனால புளிச்சக்கீரை வந்து அதிகமா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால புளிச்சக்கீரை நெறைய எடுத்துருக்கிறேன். நெறையானா சாயந்தரம் தட்டாங்குட்டையில விக்கிறதுக்குமே புளிச்சக்கீரை வந்து நானு எடுத்திருக்கிறேன். ஏன்னா, அங்கேயுமே புளிச்சக்கீரை கேட்டு ரெகுலரா டெய்லி வந்து கேட்பாங்க. அவைங்களுக்கு வந்து நான் புளிச்சக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன். மறக்காம வீடியோ போட்டுருவேங்க. அதை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து வாங்கிக்கங்க. எனக்குமே கொஞ்சம் ஆதரவு குடுங்க. வியாபாரிக வந்து இந்த மாரி கீரை இதெல்லாம் வாங்குனீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நானும் வியாபாரம் பண்றதுக்கு ஊக்கமா இருக்கு. அதனால விவசாயிட்டருந்து நேரடியா வாங்கிட்டு வந்து, எனக்கு குறைந்த லாபம் தான் ரூ. 5 வச்சு தான் எல்லாத்துக்கும் குடுக்குறேங்க. அதிகமா வச்சாலும் மக்களுக்கு ரொம்ப இதா போயிரும், கஷ்டமா போயிரும். அதனால அளவா ரூ. 5 வச்சு தான் நான் வந்து வியாபாரம் பண்றேன். வந்து வாங்கிக்கங்க. கீரை வந்து நல்லா தெளிவா, சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு நாளைக்கு ஏமாந்து போகு. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. வெயிலு இப்போ மழை இல்லைங்க. அதனால கீரை விலையெல்லாம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. மழை பெஞ்சுச்சுன்னா மட்டும் தான் கண்டிப்பா வந்து கீரை விலை வந்து குறையுங்க. மழை இல்லாதனால கீரை விலை அதிகமாயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு விக்கலாம். அளவா எடுத்து விக்கலாம். அதிகமா எடுத்தாலும் கீரை வந்து நம்ம விக்க முடியாது. அதனால அளவா எடுத்து விக்கிறேங்க. சேம் பிராண்ட்ஸ் இது இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.